பரிசுத்த ஆவியானவரின் பிரதான பணி விசுவாச மக்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதே. இப்போது புறம்பான மனிதனை அல்ல, உள்ளான மனிதனை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றி கிறிஸ்துவின் நாளில் புறம்பான மனிதனையும் மறுரூபப்படுத்தி கொண்டு செல்வார். ரோமர் 8:29, 2 கொரிந்தியர் 11:2, 1 யோவான் 3:2, 1 கொரிந்தியர் 15:52, எபேசியர் 4:24 ஆகிய வசனங்களை பாருங்கள். அதுவரை விசுவாச மக்களை உள்ளான மனிதனில் தேவ சாயலை உருவாக்க ஆவியானவர் அருளி செய்யும் காரியங்கள் 3 என்பதாக காண்கிறோம். 1 கலாத்தியர் 5:22-23 காணப்படும் ஆவியின் கனி. 2 1 கொரிந்தியர் 12 7 முதல் 11 வரையிலும் காணப்படுகின்ற ஆவியின் வரங்கள். 3 மத்தேயு 5 3 முதல் 11 வரையிலும் காணப்படுகின்ற பியூட்டிடியூட்ஸ் என்று அழைக்கப்படும் ஆவியின் அலங்காரங்கள். ஆண்டவரின் மலைப்பொழிவில் அநேக உவமைகளை பேசியிருக்கின்றார். அவைகளை தியானிக்கும் முன்பதாக சில தினங்கள் ஆவியின் அலங்காரங்கள் குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம்.